இதுல இருக்க. முக்கியமான விஷயங்கள் எவ்வளவு பார்த்துட்டேன் நானு. ஆமா, ஆமா, ஆமா. பயம் சம்பந்தமா நிறைய ஏன் பார்த்தேன். சம்பந்தம் பார்த்தோம். அதுல. خير. يقولون إنا مردودون في ஃபில் الحافرة. ஹாஃபிரா யகூலூன் அஇன்னா லமர்தூதூன ஃபில் ஹாஃபிரா. நிச்சயமாக நாம் இறந்த பின்னர் உயிர்க்கப்பட்டு முந்தைய நிலைக்கு திருப்பப்படுவாரா என்று அவர்கள் கேட்கிறார். உடனே பழைய ம். பழசுக்கு போறான்ல. முன்னாடி ஆமா, எப்படிலாம் ஆமா. கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க இந்த இவனுங்க. என்ன ஆ, என்ன ஓ, இந்த சீன் மாறுது இப்போ. என்ன ஃப்ளாஷ்பேக் ஆமா, ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்கல்ல. என்ன ஆமா. அதே மாதிரி அதுக்கு போகுது. ம் ஒரு ஒரு கிண்டலா கேட்டாங்க. நான் என்ன நினைக்கிறீங்க? ம். அஹ், நாங்க தான் மண்ணோட மண்ணா மக்கி போனாக்கா எப்படிப்பா மறுபடியும் வருவோம்? ஆமா. ம். மர்தூதுன முந்திரல் ஹாஃபிரா. ஹாஃபிராங்கிறது வந்து அஹ், முந்தைய நிலைமைங்களா? அர்த்தம் பேரு. ம். ஹாஃபிரா. ஹாஃபிரா வந்து பழைய நிலைமை, முந்தைய நிலைமை. ம். மண்ணறைகளில் இருந்து அதாவது அது ஹாஃபிராங்கிறது மண்ணறைன்னு கூட சொல்றாங்களோ? டிச். ஹாஃபிர் அப்படின்னு சொன்னா கூலு ஹையா பாத மௌத் குழி 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 தோன்றது. குழி குழியில இருந்து குழியில ஹுஃபுர் குழியிலேருந்து ஹுஃபுர்னா குழி. குழியிலேருந்து வெளியே வருவோம். நம்மளே தோண்டி உள்ள போயிட்டோம். என்ன ம், உள்ள உள்ள போயிட்டோம். உள்ள எப்படி என்ன எல்லாம் பிசினஸ் முடிஞ்சிருச்சு. மேலே எப்படி திருப்பி ம். நம்ம எப்படி வரப்போறோம்? என்ன அப்படின்றதுதான். அப்படின்னு கேட்ட ஆளுங்க எல்லாம். என்ன அது சொல்லுங்க. அல்ல ஹாஃபிரா. இதா குன்னா இதாமன் மா நஹிரா. உக்கி போன எலும்பா இருந்தாலும் ம். உக்கி போன நஹீரான்னா நம்ம அந்த என்ன சொல்லுவோம்? நஹீரா இதா குன்னா இதாமன் நஹீரா. உக்கின்னா மடிச்சு போன எலும்புங்களா? மக்கி மக்கி போய் இத்து சொன்னீங்க. போன இத்து போன. விட்டு போன. ம். இதெல்லாம் கேள்வி கேட்குறானுங்க. இதெல்லாம் ஆமா. வந்து காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. இது ஒரு கிண்டல தான். அப்போது ஆமா. பெரும் நஷ்டமான திரும்புதல் தான் அப்படின்ட்டு ஒரு பரிகாசமாக கூறுறாங்க. ம். அது ம், தில்க تلك إذا كرة خاسرة. ஹாசிரா. أي ம், رجعة خاسرة. ம், நஷ்டமான ஒரு திரும்புதல். ம். காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. ஃபைன்னமாகிய ஜஸ்ரத்துன் வாஹிதா. அல்லாஹ்க்கு இது ஒரு பெரிய வேலையே இல்ல. இன்னமா ம், ஹிய ஸஜ்ரா வாஹிதா. ம், ஒரு ஊது ஊதுனா போதும். ம். படுத்தவங்க எல்லாம் மறுபடியும் எழுந்துருவாங்க. ஒரு அதட்டல்ங்கிறான். அவ்வளவுதான். அதட்டல் தான். ஒரு ம். ஸஜ்ரான்னு ஒரு அதட்டு. அந்த மாதிரி. ஒரு ஊது ஊதுனா எல்லாம் மூத்தவனாங்க. ஒரு ஊது ம். ஊதுனா மறுபடியும் எல்லாம் எழுந்துருவாங்க. இல்ல ஜஜரத்னா இந்த மாதிரி மேல பேசிக்கிட்டு இருக்கிற கிண்டல்லாம் ஒரே அதட்டல் தான். என்ன ஏய் வாய் மூடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏய் என்ன மூடு வாய் மூடுறா. அப்படி அதான் அது அப்படின்னா ஸஜ்ரா. பசங்களை பசங்களை பார்த்து ஒரு கத்து கத்துனா அடங்கி போயிடுவாங்கல்ல. என்ன அதேதான். அந்த மாதிரி ஒரு அதட்டல் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் யாரும் எதுவும் பேச ஆ, முடியாது. ஆமா. பேச முடியாது பேச முடியாது. வைதாகும் பிஸ்ஸாஹிரா. 14 பூமி பிஸ் சாஹிரானா பூமியின் மேல் பரப்பில் அப்படிங்கிறாங்க. பூமியில் மேல் ம். பரப்பு. சாஹிர் அப்படின்னு சொன்னா அந்த ம், காலி கிரவுண்ட், ம், ம், வெட்டவெளி. ம், ம். அது வெட்ட வெளினா மறைவே இருக்காதுங்க. என்ன கிளியரா இருக்கும். கிளியரா இருக்கும். இந்த தூக்கம்லாம் எங்க தூக்கம் வெள்ளை வெள்ளைன்னு வெளியே இருந்துச்சுன்னா நின்றுகிட்டு இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ. கண்டிப்பாண்ணே.
அந்த அந்த ஆமா, சாஹிர் அப்படின்னு சொன்னாக்கா வெட்ட ஆமா, வெளி. ஆமா. ஸோ வெட்ட அங்க வெளி. வந்து ரெஸ்ட் வழி. ஆ. ஆ, மறைஞ்சுக்கிறதுக்குலாம் இடம் கிடையாதுங்க. என்ன போய் எங்கேயாவது மு 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 குகையில ஒளிஞ்சுக்கிறதோ, மரத்துல போய் நிக்கிறதோ கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. ம். அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. ம். அதெல்லாம். யாரும் எங்க எது போய் ஒண்ணு சொர்க்கம் இல்ல நரகம். ஒண்ணு சொர்க்கம் இல்ல நரகம் தான். ஆ. அவ்வளவுதான் இந்த 2 அதாவது ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். ஆமா, 3வது இடத்துக்கு வேலையே இல்ல. ஆமா. திடீர்னு அடுத்த சீன் மாறுது. அ அப்படியே ஹல் ஹல் டக்குன்னு ஹல் மாறுது. அத்தாக்க ஹதீஸ் மூசா. ம். இப்ப மூசாவுடைய வந்து அ இப்ப வந்து அ பாருப்பா நீங்கலாம் மறுமைய மறுக்கிறீங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு மறுமையினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, ஆமா, டக்குனு எங்க வரான்? மூசா காலத்துல உங்களெல்லாம் விட பெரிய அப்பாட்டக்கர் ஒருத்தன் இருந்தான். ஆமா, அவன் என்ன மாரி மறுமைய மறுத்தான். ஆமா, அவனுக்கு நரகத்தினுடைய ட்ரேல உலகத்தை காட்டுனேன்ட்டு அந்த ட்ரெய்ல இப்ப போட்டு காட்டுறான். ஆமா. அது ஒரே கிளாஸ்ல நீங்க டீச்சர் 3 ஏபிசி கிளாஸ் நடக்குதுன்னா ஏ ஏ ப ஏட்ட ஒரு மாரியா பசங்க பேசுவீங்க. சி 3 பேர்ட்டயும் பேசணும்ல. என்ன? ஆமா, ஆமா. ஓ இந்த மாரி இது வந்து என்ன ரசலாசலத்துக்கு வந்து த க கன்னா ரசூலுல்லாஹி குறிக்குது. என்ன? ம். ஸோ ரசூலுல்லாஹி வந்து ஆ அப்புறம் தீன எத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி பிரச்சனைகள், இந்த ம். மாரி கேள்விலாம் கேட்கறானுங்க. முன்னாடி உள்ள ம். கேள்விகள்லாம். என்ன? ம். நம்மலாம் ம். வந்து மண்ணோட மண்ணா மக்கி போனாலும், எந்திரிப்போமா, ம். அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து கூப்பிட்டு ரசூலுல்லாஹி சொல்றான். நீங்க வந்து ம். ஏன் என்ன காரணம் ரசூலுல்லாஹி வந்து இத இத விட மோசமாலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்த வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆ அப்படின்னு சொல்லி காட்டி, சொல்லி காட்டு. ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் தசல்லி குடுக்குறான். ஒரு ஆமா, ஆமா, ஆறுதல் சொல்றான். நீங்க ஆமா. இப்ப கவலைப்படாதீங்க. ஆமா, மூசாவெல்லாம் போட்டு பாடா படிச்சுக்கிறானுங்க அவனுங்க. ஆமா, அப்டின்ட்டு. ஆமா. இது நாதா ரப்புஹு பில் வாதி கத்தசி துவா. துவா துவா என்னும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகன் அவரை அழைத்தபோது. அழைத்தான். ஆ ஹோலி பிளேஸ். அது பரிசுத்தமான இடங்கிறான். துவா. ஆ ம். எல்லாம் இப்போ எல்லா கதையும் சொல்லல இதுல. டைரக்ட்டா வந்துட்டான். நான் ஆமா, ஆமா. இந்த நேரத்துக்கு இதான் இந்த இந்த பாடம் தான் தேவை அப்படிங்கிறதுனால. ஆ அதேதான், அதேதான். அங்க அவங்க வந்து மிஸ்ர்லேருந்து நடந்து வந்தது, ஃபேமிலி கத, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டைரக்ட்டா என்ன சப்ஜெக்ட் என்ன பாடமோ அந்த பாடம் மட்டும் நேரா போயிடுறான்லாம். ம், 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 ம். "இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா." நீ ஃபிரௌனின் பால் செல்கிறாக. ஏன்னா, இன்னஹு தகா. அவன் வந்து அ ம், அதிகமாக ம். அதாவது வரம் அழிச்சாட்டியம் வ வ செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வரம்பு அநியாயம் மீறுதான். செய்யக்கூடியவனாக, வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். ஆமா. ஆ அதான் மெயினா பிரச்சனையே வந்து வரம்பு மீறுறது தான் இல்லைங்களா? என்ன? வரம்பு தான், வரம்பு இப்போ தானே. வரம்பு மீறுதுன்னா அதான் என்ன? நம்ம இங்க ஃப்ரீயா இருக்கிறோம். இப்ப வந்து நீ என்ன அல்லாங்கிறீங்க? என்ன பொய் சொல்லாதீங்கிற, கொலை செய்யாதங்கிற, நீதமா நடந்துக்கங்கிற. நீ என்ன சொல்றது? என்ன? நான் அப்படிதான் அப்படிங்கிறப்ப இருப்பேன். எங்களுக்கு வந்து நாங்க எப்போதும் இந்த மாரி ரிலாக்ஸா இருந்துட்டு போறோமே! என்ன? அ ஏன் ஒரு கண்ட்ரோல் பண்றீங்கங்கிறது தான் அந்த வரம்புலேருந்து வெளிய வரணுங்கிறது தான் வந்து அவனுடைய நோக்கமும். என்ன? இப்போ கண்டிப்பா. இப்போ அதான் குறைஷியலாம் அதான். இந்த வரம்பு மீறுறாங்க இல்லைங்களா? என்ன? ம். ஆ அதான் வந்து நீங்க ம், பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ம், சூரா ஆல இம்ரான் இல்லையா? ஆமா. ம், "தில்க ஹுதூதுல்லாஹ்." ம், இது அல்லாஹ்வுடைய டெட்லைன். ம், "வமன் யதஅத ஹுதூதல்லாஹ்." யார் ம், அல்லாஹ்வுடைய டெட்லைன கடப்பாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். ம், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் அப்படின்னு. ம், எனவே இந்த வரம்பு மீறுறவங்க இருக்கிறாங்களே, இவங்கள அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ம், ம். நல்லா நம்மள பாதுகாக்கணும். வரம்பு மீறுறதுக்கு. பாதுகாக்கலாம். இந்த நேரத்தில துவா கேட்போம். ம். வக்குல் ஹல் லக்க இலா அன் தஸக்கா. ஆ உனக்கு விருப்பமா? ஹல் லக்க அ இலா அன் தஸக்கா. ஃபிரௌன் கிட்ட கேட்க சொல்றான்.
ஆமா. ஃபிரௌனிடம் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்று விருப்பம் உன்னிடம் இருக்கிறதான்ட்டு மூசா ஃபிரௌனை பார்த்து ம். கேட்டுட்டான். என்ன ஆமா. மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? ம். அதாவது ஃபிரௌன் அநியாயம் பண்றவன்னு நல்லா சொல்லிட்டான். ஆமா. அதுவும் நான் தான் ரப்புன்னு சொல்றான். ம். அநியாயத்துல வந்து பல ம். வகையான இது இருக்கு, அதுலயே கேட்டகரி இருக்கு. ம். இவன் எப்படிப்பட்டவர்னாக்கா, ம். நான் தான் ரப்புன்ட்டான். ம். இல்ல, இல்ல. என்னதான் இது வணங்கணும். எங்க நான் எங்க ரப்புங்கிறான் இதுல? 18ல வந்து இல்ல இதுல ரப்பு இல்ல. ஆ சரி. குரான்ல பல இடங்கள்ல சொல்லிக்கிறான் நான் ரப்புக்கும் ஆளான்ட்டு. ஆமாமா. அதனாலதான் தகான்டான். நான் ம். தகான்னு சொல்றானாக்கா நான் வரம்பு மீறுறேன்னா நான் அப்ப ம். தன்னைதான் ரப்புன்ட்டான். ம். ரப்புன்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். ம். ஆனா இவன் தன்னையே ரப்புன்ட்டான். அதுவே ஒரு பெரிய வரம்பு மீறுறது தானே. ஆமா. அவன் கிட்ட போயிட்டு நீங்க கேளுங்க. இல்ல அந்த சட்டா. ஆமா. என்னப்பா உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கணுமா? ம். அப்ப மூசா பரிசுத்தமா அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? இந்த ம். வார்த்தையை போய் கேட்கறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? ம். அத பரிசுத்தமாக்குறதுக்கு. வந்து பரிசுத்தமாக்குறதுன்னா, அதான் எப்படின்னா, எல்லாத்தையும் சில அழுக்குகள்லாம் இருக்கு இல்லையா? என்ன ம், சுத்தமாவேன் என்ன, சுத்தமாய் நல்லவனாவேன்னு தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் ம், அல்லாஹ் வந்து ஃபித்ரால வந்து எப்பவுமே நல்லது தான் படைச்சிருக்கானா இல்லையா? இல்லைங்களா? ம், அந்த ஃபித்ராக்கு கொண்டு வர்றது தான் தஸ்கியா இல்லைங்களா? ம், அதுக்கு தான் வந்து தீன் அப்படிங்கிறாங்க. இப்போ ம். வந்து கண்டிப்பா. தஸ்கியா பண்ணிட்டா உண்மையான ஒளி வெளிய வரும். என்ன? ஆமா. ஆ. அததான் வலின்றாங்க. இப்ப நீங்க சொன்ன ம். ஒலிய தான் வலின்றாங்க. ஆமா. நான் சொன்னேன். ம். தசக்கா, தத்தசக்கா 2க்கும் உள்ள வித்தியாசங்கிறாங்க. தத்த ம். தசக்காங்கிறது வேற, தசக்காங்கிறது வேற இல்லைங்களா? என்ன? ஆமா. ஆஹா. தசக்கான்றது தேடுதல். ம்ஹ்ம். பரிசுத்தமாவ தேடுதல். ம். தசக்கானாக்கா பரிசுத்தமாவ முயற்சி செய்யும். ம். 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 தப்பருன் யததப்பருன். அ ம். தக்கருன் யததக்கருன். ஆமா. இது வந்து ஆ ம். இருங்க கொஞ்சம் இருங்க. ஒரு சவுண்டா இருக்கு. நிமிஷம் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ப்ளீஸ். ஆமா. வீட்ல பசங்கள ஒரே கண்டிப்பு. என்னாச்சு? பச அம்மா அம்மா பசங்கள பாடம் நடத்த ரொம்ப ஒரே ஓ! அதட்டல் தான். ஒரு ஒரு அதட்டல்னு சொன்னோம்ல. என்னது? அப்படியே ஜஜ்ராவா? இங்க ஜஜ்ரா. சஜ்ரா நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். இல்ல. ஒரே செகண்ட். சலீம், சலீம், டீ குடிக்க வா. டீ குடிச்சிட்டு போயிடு. சீக்கிரம் வா. வா, வா. சீக்கிரம் வா. ஆறிடுச்சு பாரு வா. ஆ. ஆ. இங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குண்ணே. ம். ஹலோ. சொல்லுங்க. ஆ ம். ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குண்ணே இங்க. ம். ம். என்னன்னு சொன்னா, ம். துவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ம்ஹ்ம். இன்னக்கு பில்வாது துவா. முகத்தசி துவா. ம்ஹ்ம். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துச்சு. ம்ஹ்ம். அல்லாஹ்வுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து நபியாக செலக்ட் பண்ணா எந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க? ம்ஹ்ம். இந்த துவான்ற பள்ளத்தாக்குல தான். ஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மனைவியோட நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ம்ஹ்ம். நம்ம பல இடங்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ம்ஹ்ம். திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு தெரியுது. ஆமா. மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அலை தன்னுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆமா, ஆமா மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? உன் மனைவிய வந்தும்மா இங்கே எரிம்மா. அதோ ம்ஹ்ம். ஒரு வெளிச்சம் தெரியுது. ம்ஹ்ம். நெருப்புன்னா நெருப்பு கட்டைய எடுத்துட்டு வரேன். ஆமா. இல்ல நெருப்பு இல்ல வேற யாராவது மக்கள் கிக்கள் இருக்கிறாங்கனாக்கா அவங்க கிட்ட ஏதாவது ரூட் சேதி கீட்டு கேட் கேட்டு வரேன். சேதி கேட்டு வரேங்கிறாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ம். போனவன தான் அல்லாஹ் சொல்றான், "மூசா பயப்படாத. ஆ நான் தான் உன்னுடைய ம். இறைவன்" ம். அப்படின்றான்.
ம். அப்ப ஃபஹ்லா நாளைக்குன்றான். ம். ஃபஹ்லா நாளைக்கு ம். செருப்பு கழட்டிக்க. ம். ஏன்னா இன்னக்கு பில்வாது முகத்தசித்துவா. ம். நீ ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு வர. ம். சோ அந்த நஜீஸான செருப்ப அங்க என்ன பண்ணக்கூடாது, ம்ஹ்ம். போட கூடாது ம். அப்படின்னு சொல்றான். ம்ஹ்ம். இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அகீதா கொள்கை இருக்கு. ம். அஹ்லு சுன்னா ம். வல் ஜமாஅத் ம்ஹ்ம். உடைய கொள்கை என்னன்னா, ம். அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்றானோ அதை அப்படியே நம்பணும். ம். ம். அங்க அல்லாஹ் தான் வந்தான், ம்ஹ்ம். அல்லாஹ் தான் மூசா கிட்ட பேசினான். ம்ஹ்ம். அதனாலதான் மூசா பேரே மூசா கலீமுல்லான்னு. ம். ம். மூசா கலீமுல்லான்னு நானு ம். டைரக்டா அல்லாஹ் கூடயே பேசினாரு. ம். ம். என்னப்பா மூசா கையில என்னப்பா வச்சுக்கிற, தடி ம்ஹ்ம். வச்சுக்கிற, எதுக்கு ம்ஹ்ம். அந்த தடி? ம்ஹ்ம். இதுல நான் இலை தலைய அறுப்பேன், ஆடை மேய்ப்பேன், ம். ஏதாவது பாம்புக்கு வந்து அடிப்பேன், எவனா ம். சேட்டை பண்ணாலும் அவனையும் அதுல உதைப்பேன், ம். எல்லாம் சொல்லுவாரு அவரு. என்ன ம். சொல்றீங்க? ம். ஓ, அல்லாஹ் கிட்ட டைரக்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. ம். ம்ஹ்ம். அப்போ இங்க 2 கூட்டங்கள் பிரியறாங்க. ம்ஹ்ம். அல்லாஹ்வுக்கு பேச்சு கிடையாது, ம்ஹ்ம். அல்லாஹ்வுக்கு கலாம் கிடையாது. ம். ம். அல்லாஹ்வுக்கு கலாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ம். இப்ப நான் பேசுறேன், நான் பேசி முடிச்சோனே அந்த வார்த்தை அப்படியே காத்துல வந்து நின்னுடுது. ம். நீங்க பேசுறீங்க, உங்க வார்த்தை அப்படியே காத்துல வந்து நின்றுடுது. ஆமா. அந்த வார்த்தை காணா போயிடுது, ம். முடிஞ்சிடுது. ம். இப்ப இவங்களுடைய கருத்து என்னன்னா, ம். அது எப்படிங்க அது ம். வந்து அல்லாஹ் பேசினானாக்கா, அல்லாஹ்வுடைய வார்த்தை நின்றுடுச்சுன்னு சொன்னாக்கா, அப்ப ம். இறைவன் நம்மள மாரி ஆயிடுறானே. ம். அவனுடைய வார்த்தை நிக்க கூடாது. ம். அது தடையில்லாம வர வார்த்தை. ம். ம். அதனால அல்லாஹ்வுக்கு கலாம் இல்ல. ம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வரல ம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ம்ஹ்ம். ஆனால் இது முற்றிலுமாக தவறான ஒரு கொள்கை. ம்ஹ்ம். ஏன்னு சொன்னா, ம். அல்லாஹ் தஆலா பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஹதீஸ் புதுசில கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். என்ன ம். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா 1வது வானத்துக்கு இறங்குறான். ம். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லைங்களா? ஆமா. 1வது வானத்துக்கு இறங்கி என்ன கேட்கிறான்? யாராவது ம். பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கீங்களா? ம். யாராவது கேட்கிறவங்க இருக்கீங்களா? ம். உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுறேன். ம். ம். உங்களுடைய பாவ மன்னிப்ப நான் என்ன பண்றேன்? ம். மன்னிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்றான். ம். அதே போல இன்னொரு ம். இடத்துல ம். வந்து ம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா வந்து தன்னுடைய விரல்ல அடியாருடைய உள்ளத்த வச்சிருக்கிறான். அதனால நீங்க அல்லாஹ் கிட்ட எப்பவுமே வந்து விஸ்தரத்தன்மையை கேட்டுட்டே இருங்க. ஏன்னா யார எந்த நேரத்துல மாத்துவான்னு சொல்ல முடியாது. திடீர்னுட்டு தக்குவா உள்ள ஒரு பாவி ஆயிடுவாரு. பாவி ஆகிறவர் இப்படி ஆயிடுவாரு. தக்குவாதாரி ஆயிடுவார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, "யா ரசூலல்லாஹ் நீங்களுமா?" ஆமா ஆயிஷா, எல்லாருடைய நிலைமை இதேதான். அல்லாஹ் கிட்ட ஸபாத்த கேட்கணும், உறுதிய கேட்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா. யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்த குடுத்த பிறகு நான் என்ன பண்ணக்கூடாது? நான் அத வந்து பெசகக் கூடாது. சொ சொல்ல வர்றது என்ன? அஹ்லு சுன்னா. அதாவது நல்லா நான் ஏற்கனவே பத்தி சம்பந்தமா கேட்கிறேன். அஹ்லு சுன்னானாக்கா இன்னைக்கு பரேல்விங்க தங்க பேர் அஹ்லு சுன்னான்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த தர்காக்கு போறவங்க, மௌலிது ஓதுறவங்க, கந்தூரி நடத்துறவங்க, இவங்க கூட தங்களுடைய பேர என்ன வச்சுக்கிட்டாங்க? அஹ்லு சுன்னான்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்ன்றவங்க, குர்ஆன், ஹதீஸ ஃபாலோ பண்றவங்க, சஹாபாக்கள் எந்த கருத்துல நின்றாங்களோ, அந்த கருத்துல நிப்பாங்க. எனவே அல்லாஹ் பேசுனான்னா பேசினான். அல்லாஹ் சிரிச்சான்னா சிரிச்சான். அல்லாஹ் 1வது வானத்துக்கு வந்தான்னா வந்தான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து பேசினான்னா பேசினான். அப்படியே தான் விளங்கணும் இத. இதுல மாடிஃபை பண்ணவே கூடாது. அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருக்கிறான், அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருக்கிறான். அது எப்படிங்க? அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருக்கிறான். அப்ப அல்லாஹ் விட்டு நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல சுருக்கிடுவீங்களே. அப்போ ஒரு இடம்னாக்கா உங்களுக்கு நீளம், ஆழம், அகலம் இருக்கும். அப்படின்னு பார்த்தாக்கா அல்லாஹ் சுருக்கிறீங்க நீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேக்க பிலாசபிய கொண்டு வந்து ஹக்க உடைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த இஸ்ரேல் ஷியாக்களுடைய கொள்கை. ஏங்க அல்லாஹ் இருக்கிறான்னா இங்க இருக்கிறான். அவ்வளவுதான். நம்மள பொறுத்தவரைக்கும் அரிஷ் அல்லாஹ் சுமக்கல. அரிஷையே அல்லாஹ் தான் என்ன பண்ணிட்டுருக்கிறான்? சுமந்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பவர் தான் அரிஷ் இருக்கு. அரிஷ் வந்து தன்னுடைய பவர கொண்டு யார தாங்கல? அல்லாஹ்வ ம். தாங்கல.
ஏன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க 4 இமாம்கள் ஒரு இமாம், அவங்க கிட்ட கேட்கப்படுச்சு, ஏங்க இஸ்தவா அலல் அர்ஷ்னு குர்ஆன்ல வந்திருக்கு என்னங்கன்னு. அவங்க சொல்றாங்க எடுத்தோன்னு டக்கு என்ன சொல்லிட்டாங்க, அதாவது அருமையான வார்த்தாச்சுங்க. மாஷா அல்லாஹ் இமாம் மாலிக் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் என்ன சொல்லுவாங்க, அதான் எடுக்கிறேன், எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இந்த துவான்னு ஆரம்பிச்சிங்க இல்லையா, ஏன் துவாவை பத்தி இதை பத்தி, ஆனா அதுல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க இப்போ இல்லையா? அது ஆமாண்ணே. எல்லாமே வந்து அந்த பரிசுத்தமான இடத்துல எல்லாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பேசினான்னு வருது. ஆல மாலிக் அனிஸ்தவ அல் அர்ஷ் அனிஸ்தவா வச்சு பாருங்க. இது பாருங்கண்ணே, அழகா சொல்றா பாருங்க, அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா. ரஹ்மான் வந்து அர்ஷின் மீது இருக்கிறான்னு சொல்லிட்டு வருது, அதுக்கு என்ன உங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப இவங்க சொல்றாங்க, இமாம் மாலிக் சொல்றாங்க, இமாம் மாலிக் ஏத்துக்காதவங்க யாரும் கிடையாது, ஏன்னா அவங்க 4 மதுஹப்ல ஒரு மதுஹப். ஆனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மதுஹப் உடைய இமாம்கள் அற்புதமானவர்கள். அவர்கள் ஹதீஸ் கலையை தெரிந்தவர்கள், வரலாறை தெரிந்தவர்கள், குரானை தெரிந்தவர்கள், உசூலுல் ஹதீஸை தெரிந்தவர்கள், ஒழுக்கத்தை தெரிந்தவர்கள், பண்பாட்டை தெரிந்தவர்கள். ஆனால் அவர்கள் பேர்ல இன்னைக்கு மதுஹப்ல நிறைய விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு, அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? இப்ப இமாம் மாலிக் என்ன சொல்றாங்க, இமாம் மாலிக் கிட்ட அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவான் குரான்ல பல இடங்கள்ல வந்திருக்கு, ரஹ்மான் வந்து அரிசி மேல உட்கார்ந்து இருக்கிறான்னு. அப்ப அவங்க சொல்றாங்க இஸ்தவா மஅலூம். அவங்களுடைய பதில் பாருங்க, இஸ்திவாஉன் மஅலூம். இஸ்திவா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இஸ்திவானா ஒரு சேர் மேல இருக்கிறது இஸ்திவான்னு வாங்க, ஒரு சிம்மாசனத்து மேல இருக்கிறது இஸ்திவான்னு வாங்க. இது வந்து அரபியில பச்சை குழந்தை கூட்டு கேட்டாலும் சொல்லிடும். ஒரு பச்சை குழந்தை கூட்டு கேட்டாலும் இஸ்தவா அலல் குர்சின்னா என்ன அர்த்தம், அவரு குர்சி மேல உட்கார்ந்து இருக்கிறார். இததான் இவனுங்க என்ன பண்றானுங்க, இப்னு தைமியா பாரு நம்ம சேர் மேல உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க நம்ம உட்காந்துக்கிற மாதிரி உட்காருன்னு அவங்க சொல்லல, அவங்க சொன்னது என்ன, அரிசிக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான்தான் அதனுடைய பொருள் அப்படின்னா. இப்ப பாருங்க, இஸ்தவா அப்படின்றது மஅலூம், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒல் கைஃபியத்து மஜ்ஹூல், இதான் பாயிண்ட். ஒல் கைஃபியத்துனா எந்த முறையில உட்காந்து நம்மளா உட்காந்துக்கிற மாதிரி தான் உட்காந்துக்கிறானா மஜ்ஹூல், அது தெரியாது, அது யாருக்கும் தெரியாது. கைஃபியத்து மஜ்ஹூல். அடுத்து சொல்றாங்க பாரு, ஒல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப். அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கிறானா இருக்கிறான்டாப்பா. இந்த சூஃபியாக்கள் சொல்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது, அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், காதிலும் இருக்கிறான், மூக்குக்குள்ள இருக்கிறான். எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம கற்பனையில என்னென்ன வர்றதோ அல்லாஹ் பத்தி அது எல்லாமே நம்ம தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அல்லாஹ் கை இப்படி இருக்கும், கண் இருக்கும், அது எல்லாமே வந்து தவறான. நம்ம இப்படி அப்படி நினைச்சோம்னா அது தவறான நினைப்பு அப்படிங்கிறது அந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டோம். ஆமா, டைம் வந்துருச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஈமானு பிஹி வாஜிப், அதை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப், அர்ஷுக்கு மேல கிராண்ட். வஸ்வாலு அன்ஹு பிதாத், அது சம்பந்தமா எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கறது என்ன பிதாத் அப்படின்னு சொல்லிட்டு யார் பதிவு பண்றா, இமாம் மாலிக். ரொம்ப நிறைய விஷயங்களை பார்த்தோம். நம்ம பயம் சம்பந்தமான பயத்தை உருவாக்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு வந்து நிறைய விளக்கங்களை கொடுக்கணும். சரிங்கண்ணே, நல்லதுன்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.